தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தினுடைய 3வது வாரம் இறைவனுடைய கருணையை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விலைமகளான ஒரு சமாரிய பெண்ணோடு மதிய வேளையிலே கிணற்றங்கரையில் ஆண்டவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்க, நானோ சமாரிய பெண், நீரோ யூதர், என்னிடம் நீர் தண்ணீர் கேட்பது எப்படி முறையாகும் என்று அவர் சொல்ல, அதற்கு இயேசு, ஆண்டவனுடைய கொடை எது என்றும் உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்றும் நீர் அறிந்திருந்தால் நீரே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பீர். நானும் உனக்கு என்றுமே தாகம் தராத தண்ணீரை, அதாவது உன்னுள் ஊற்றெடுத்து பொங்கி எழும் தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பேன். அத்தண்ணீர் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். சமாரியர் என்பவர் யூதர்களால் புறந்தள்ளப்பட்டவர். அந்த பெண்ணோ விலைமகள். யூதர்களாலும் புறம் தள்ளப்பட்டு சமாரியர்களாலும் புறம் தள்ளப்பட்ட பெண்ணுக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்ற தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இயேசு அங்கே சொல்லுகின்றார். இது சாதாரண குடிநீர் அல்ல. இன்று தண்ணீர் என்று சொல்லப்படுவது மறைபொருள். இதில் மறைந்திருப்பது அமுதம். இதனை உண்போருக்கு மரணம் இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணிடம் குடிக்க தண்ணீர் கேட்டார் என்பதன் மூலம் தான் தாகமாக இருக்கின்றார் என்பது பொருள் அல்ல. தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றி காண்பித்தவருக்கு தண்ணீர் என்கின்ற தேவையானது இல்லை. அமுதமானது எப்பொழுது நம் உடலில் சுரக்கும் என்றால், இறைவன் மீது மாறாத அன்பும், அதாவது பக்தி, சக உயிர்கள் மீது மாறாத கருணை, அதாவது தயவு, இவை இரண்டும் இருக்கின்ற பொழுது நமது உடலிலே அந்த அமுதமானது ஊற்றெடுக்கும். நுனி நாக்கு, நடுநாக்கு, நாக்குக்கு அடியில் உள்நாக்கு, அண்ணாக்கு என்கின்ற 5 இடங்களில் 13 வகையான அமுதம் உற்பத்தியாகும் என்று நமது சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு அடிப்படையில் இருக்க வேண்டியது இறைவன் மீது பக்தியும் சக உயிர்கள் மீது கருணையும். இந்த கருணையும் பக்தியும் இல்லாவிட்டால் அந்த அமுதமானது நம்மிலே ஊற்றெடுக்காது. இதனை அமுத விஞ்ஞானம் என்கின்ற பகுதியிலே நாம் அதிகமாக படிக்க முடியும். இயற்கை என்பது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். மழை என்பது இறைவனினுடைய கருணையின் வடிவம். மழையானது உணவு உற்பத்திக்கு உதவுவது மட்டுமல்லாமல் தானும் உணவாகி நிற்கின்றது. அதனால்தான் கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதிக்கு மறு அதிகாரமே வான் சிறப்பு என்று வள்ளுவர் எழுதுகின்றார். வானின்று உலகம் வழங்கி வருதல் ஆதலால் தான் அமிழ்தம் என்று உணரார் பாற்று என்று எழுதுகின்றார். மழை என்பது புறப்புற அமுதம். இந்த மழை நீரை 5ல் 3 பகுதியாக காய்ச்சி குடிப்பதன் மூலம் தேக விருத்தி அடைகின்றது. இதனால்தான் நம்முடைய சித்தர்கள் தேக விருத்திக்கு வெந்நீரே என்றார்கள். வெந்நீர் குடிப்பதனால் உடலில் புற்றுநோய்க்கு உரிய செல்கள் அழிக்கப்படுகின்றது என்று இன்றைய அறிவியலும் சொல்லுகின்றது. இறைவன் நல்லோர் தீயோர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் மழையை கொடுக்கின்றார். அதனால்தான் மத்தேயு 5:45 வாசிக்கின்றோம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதிக்க செய்கின்றார். நீதி உள்ளோர் மேலும் நீதி அற்றோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். நாம் இறைவனுடைய கருணையை மறந்து விடுகின்றோம். எந்த அளவிற்கு இறைவனுடைய கருணையை நாம் மறந்து விட்டோம் என்றால், என் பெயரின் பொருட்டு இந்த சின்னஞ்சிறியோருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கூட கைமாறு பெறாமல் போகான் என்று சொன்னார். ஆனால் இந்த அத்தியாவசிய பொருளை இன்று நாம் விலை பொருளாக மாற்றிவிட்டோம். அதனால்தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு வந்து குளிர்பானங்கள் தயாரிப்பதற்காகவும் வாகனங்கள் பிற பயன்பாட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கு நாம் நிலத்தை கொடுத்து விடுகின்றோம். இதற்கு நமது அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் பணம் கிடைத்தால் போதும், நமது அதிகாரம் செல்லுபடியானால் போதும், எப்படியேனும் ஆட்சி பீடத்தில் நாம் அமர்ந்திருந்தால் போதும் என்கின்ற மமதையில் இதனை நாம் கொடுத்து விடுகின்றோம். பிற்கால நமது தலைமுறையானது வாழ்வதற்கு இந்த நிலமானது வாழ முடியாத ஒரு நிலமாகவோ அல்லது வாழ்வதற்கு தகுதியை இழந்த நிலமாகவோ தான் இருக்கும். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் இயற்கையை நாம் வன்புணர்வு செய்து விட்டோம். காடுகளை அழித்தல், மரங்களை அழித்தல், மலைகளை அழித்தல், நிலங்களை அழித்தல் என்று முடிவில்லாத அழிவுக்கு அதனை நாம் உட்படுத்தி விட்டோம். இயற்கை என்பது இறைவனுடைய கருணை என்பதனை நாம் மறந்து விட்டோம். அதனால்தான் இன்று யாரேனும் நம்மிடம் தண்ணீர் கேட்டால் கூட பணம் கொடுத்து வாங்கி குடித்துக்கொள் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். நாமும் பணம் கொடுத்துதான் தண்ணீர் வாங்கி குடிக்கின்றோம். இறைவன் நாம் மகிழ்வோடு வாழ்வதற்காக கொடுத்த இந்த நிலத்தையும் இயற்கையையும் அழிவுக்கு உட்படுத்தி அதை சந்தை பொருளாக்கி விற்பனை செய்து பணத்தை மட்டும் நாம் சம்பாதிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம். இது எதற்கு சமமானது என்றால்,
எரேமியா 2:13 நாம் வாசிக்கலாம். என் மக்கள் 2 பாவங்களை செய்தார்கள். ஒன்று, பொங்கி வரும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இரண்டாவது, தங்களுக்கென உடைந்த மட்கலங்களை கட்டி கொண்டார்கள். இந்த பூமியும் இயற்கையும் இறைவன் நமக்கு கொடுத்த வரம், அவருடைய கருணை. அதையும் நாம் மறந்தோம், இறைவனையும் நாம் மறந்தோம். தங்களுக்கென உடைந்த மட்கலத்தை கட்டி கொண்டோம். வசதி, வேலை, பணம், பதவி, அதிகாரம் என்கின்றவற்றை நாம் கட்டிக்கொண்டோம். உயிர் வாழ்வதற்கு என்ன செய்வது என்பதனை நாம் அறியாமல் இருக்கின்றோம். இந்த சூழலில் கூட ஆண்டவர் எப்படி சொல்லுகின்றார்? என் பிள்ளைகள் 2 வகையான பாவம் செய்தது பிறகு, ஆனால் அவர் சொல்லுவது என்ன? என் பிள்ளைகள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரினுடைய பிள்ளைகள் என்பதனை நாம் உணர்வோம். அவருடைய கருணை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதனை நாம் உணர்வோம். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம். மாசா மெரிபாவில் நடந்தது போல அவருக்கு எதிராக நாம் கலகம் செய்யாமல், அவரை சோதிக்காமல், இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். பொங்கி எழும் நீரூற்றை நம்மில் அவர் உற்பத்தி செய்வார். அந்த அமுதமானது நம்மில் ஊற்றெடுக்கின்ற பொழுது நாம் மரணமில்லாத வாழ்வு பெறுவோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் உயிர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரால் படைக்கப்பட்ட இயற்கைக்கும் கருணை காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இயற்கை இல்லை என்றால் நாம் மரணம் இல்லாத பெரு வாழ்வு பெறும் வரையில் இந்த உலகில் இந்த உடலோடு நாம் வாழ இயலாது. இயற்கையில் உள்ளவை யாவும் உணர்வுகள் உள்ளவையாக இருக்கின்றது. குறிப்பாக நீர். ஜப்பானிய விஞ்ஞானிகள் நீருக்கு ஆசி கூறுகின்ற பொழுது நீரில் இருக்கின்ற மாலிக்கூறுகள் மாற்றமடைவதாகவும், கோபமாக நீரை திட்டுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற மாலிக்கூறுகள் அதிர்ச்சி அடைவதாகவும் தங்களுடைய ஆய்விலே சொல்லுகின்றார்கள். அதனால்தான் நமக்கு தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம் முன்னோர்கள் இயற்கையை காக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சொல்லுகின்றோம். அவனுடைய புகழ் இன்றளவும் இருக்கின்றது. கல்லுக்கும் கருணை காட்டினான் கண்ணப்பன் என்று சைவ சமயத்திலே வாசிக்கின்றோம். இந்த உலகமானது பஞ்சபூதங்களால் ஆனது. நம் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. புறத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களை நாம் அழித்தோம் என்றால் நம் உடலாகிய பஞ்சபூதமும் அழிந்து போகும். நமது அத்தியாவசிய தேவைக்கும் வசதிக்கும் உள்ள வேற்றுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற செபம், தியானம், தவம் இவை யாவும் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து தேவையில் உள்ளோருக்கு கருணை காட்ட நமக்கு உதவ வேண்டும். இந்த கருணை காட்டுவது என்பது சாதி மதம் கடந்து இருக்க வேண்டும். மதம் என்பதே அன்பை பகிர்வதற்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இன்று அது மதமேறி நிற்கின்றது. உயிர்களுக்கு அன்பு பாராட்டுவோம். அது மட்டுமல்ல, நம் உயிரை வளர்க்கின்ற இறைவனின் கருணையின் வடிவமான இயற்கைக்கும் நாம் அன்பு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இயற்கை நம்மை வாழ்விப்பது மட்டுமல்லாமல் நமக்கு பின்வரும் நம் சந்ததியையும் வாழ்விக்க கூடியது. நீரின்றி மட்டுமல்ல, நீரின்றியும் அமையாது உலகம். இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு அருளிய கருணையை உணர்ந்து அந்த கருணையை பிற உயிர்களோடு பகிர்ந்து இயற்கைக்கும் கருணை காட்டி வாழுகின்ற வரத்தை மன்றாடுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.